சொல்றேன் மைக் ஆன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு கிளியரா இருக்கு அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். சார் விட்டு விட்டு கேக்குது. சார் வாய்ஸ் பிரேக்கிங். சரி இப்ப கிளியரா இருக்கா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகேங்களா? சார் வீடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். கிளியரா இருக்குல்ல? எஸ் சார். சரி ஓகே. நம்ம வந்து ஏபிபி சிலபஸ் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏபிபி சிலபஸ்ல வந்து மைனர் ஆக்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மைனர் ஆக்ட் வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 இந்த ஆக்ட் தான் பார்க்குறோம். இந்த ஆக்ட் வந்து ஆக்ட் நம்பர் வந்து 33 ஆஃப் 1989 எப்ப எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா 11th செப்டம்பர் 1989 11th செப்டம்பர் 1989 தான் இதை வந்து எனாக்ட்மெண்ட் பண்ணது. இந்த ஆக்டை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ட் பத்தி தெரியறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கேஸ்ட் சிஸ்டம் வந்து தொடர்ச்சியா நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இந்த கேஸ்ட் சிஸ்டத்தினால அந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து இந்த 1989 ஆக்டுக்கு முன்னாடி இருந்தே நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தெருவுக்குள்ள வந்து நுழைய முடியாது, குறிப்பிட்ட இடத்துல போய் தண்ணியை வந்து எடுக்க முடியாது, இந்த பாதையை தான் பயன்படுத்தணும், செருப்பு அணிஞ்சிட்டு போக முடியாது, நிறைய விஷயத்த வந்து பார்த்திருப்போம். அந்த சம்பவம் இந்த ஆக்ட் இது நிறைவேற்றி என்னைக்கு 1989 இந்த ஆக்ட் நிறைவேற்றுறாங்க. இந்த ஆக்ட் நிறைவேற்றி இன்னைக்கு இயர் வந்து 2025, கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைச்சியே 75 ஆண்டுகள் மேல ஆகி இப்போ போன குளிர்கால கூட்டத்தொடர்ல வந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 2020 வெறும் ஷெட்யூல் கேஸ்ட் மேல மட்டும் பதியப்பட்ட வழக்குகள், ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி அதன் பெயர்ல எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மொத்தம் 50,268. 2020 50,268. இதே 2021 50,879. தென் 2022 7,000 கேஸ் இன்க்ரீஸ் ஆகி 57,569. இதே 2023 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 57,766. சரி வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுல எவ்வளவு கன்விக்ஷன் ரேட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2020 42.5 தான். இதே 2021 36%, 2022 34%, 2023 32% தான். கிட்டத்தட்ட 70% போடப்பட்ட வழக்குகள் வந்து எல்லாரும் விடுதலை, இல்ல அந்த போட்ட வழக்குகளே அர்த்தம் இல்லாம ஆயிப்போச்சு. இது வந்து ஷெட்யூல் கேஸ்டுக்கு மட்டும். இதே ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்சிஸ் பழங்குடியின மக்கள் மேல அவங்க மேல நடந்த வன்கொடுமைகள் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 2020 8,270, 2021 8,799,
2022ல 10,064. இதே 2023ல 12,959. இதோட கன்வெக்ஷன் ரேட்டு 28ல ஆரம்பிச்சு 2020ல 28ல ஆரம்பிச்சு 28.5% ஆரம்பிச்சு 2023ல கன்விக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 24.6 தான். அப்ப கன்விக்ஷன் ரேட்டு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. 1989ல வழக்குகள் கொண்டு வரப்பட்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு 2023ல ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா 23ல எஸ்சி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்கொடுமைகளுக்கு சம்பந்தமா 32.4% தான் கன்விக்ஷன். இதே பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்கொடுமை சம்பந்தமாக அவங்களுக்கு தண்டனை எந்த அக்யூஸ் அந்த அக்யூஸுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜ் எவ்வளவுனா 24.6 தான். சரி, ஓகே, இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஆக்ட் தேவைப்படுறதுக்கான கரண்ட் ரிப்போர்ட் வந்து நான் சொல்றேன். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஒன்னு ஆர்டிகல் 15, ரெண்டாவது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 15 உங்களுக்கு தெரியும். எந்த ஆர்டிகல் 14 வருதுல 14 வந்து உங்களுக்கு வந்து எந்த அடிப்படையிலையும் ஒருத்தங்களை வந்து நம்ம டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம பார்க்க கூடாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றதான். 15 ஸ்டேட் வந்து அப்படி பார்க்க கூடாதுன்றது. 17 வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து அபாலிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து ஆர்டிகல் 17. இப்ப இதன் கீழே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்னு சொல்லி 1955ல ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் ரீநேம் பண்றாங்க. இந்த ஆக்டோட நேம் வந்து ரீநேம் பண்றாங்க. அது எப்போ ரீநேம் பண்றாங்க அப்படின்னா 1976 19/11/1976 19/11/1976 என்ன அமெண்ட்மெண்ட் பண்றாங்க ரீநேம் அப்படின்னா தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976. தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976. இந்த ஆக்ட்ல பெரும்பாலும் வந்து 1989 வர வரைக்கும் இந்த ஆக்ட ப்ராப்பரா வந்து என்போர்ஸ் பண்ண முடியல, ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியான ஒரு தேவை வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. இந்த ஆக்ட் வந்த பின்னாடி 1955 இந்த ஆக்ட் வருது. பிசிஆர் ஆக்ட்னு இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, பிசிஆர் கோர்ட்டு தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பெரிய பெரிய குற்றங்கள் வந்து கம்மியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கம்மி ஆகல. அப்போ இந்த ஆக்டுக்கு முன்னாடி 1955, அதாவது 1989க்கு முன்னாடி 1955 வந்ததுக்கு அப்புறம் பிசிஆர் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இமானுவேல் சேகரன் படுகொலை வந்து நடக்குது. அதை ஒட்டி ராமநாதபுரத்துல ஒரு கலவரம் நடக்குது 1957ல. தென் கீழ்வெண்மணியில படுகொலை நடக்குது. 44 தலித்துகளை வந்து ஒரு குடிசையிலே போட்டு எரிக்கிறாங்க கூலி உயர்வுக்காக போராடின காரணத்துக்காக. தென் பீகார்லயும் 1969ல காஞ்சி கஞ்சோரான்ற இடத்துல ஒரு படுகொலை நடக்குது. தென் பகல்பூர்ல 1980ல வந்து ஒரு கலவரம் வந்து நடக்குது. தென் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா 1985ல காரம்சீடுன்ற ஒரு இடத்துல வந்து 6 பேரை வந்து படுகொலை பண்றாங்க, 3 பேர் ரேப் நடக்குது. இது 1985ல. அப்ப இந்த ஆக்டுக்கான தேவை வந்து உருவாகிட்டே போறதுனாலதான் 1989ல ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 சொல்லி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் அப்புறம் நடைமுறையில எந்த ஒரு
முன்னேற்றமும் இல்லை இந்த 1989 ஆக்டை கொண்டு வந்து. ஏன்னா ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஆக்டை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லி அது சம்பந்தமான சில வழிமுறைகளை வந்து கிரியேட் பண்ணணும். ஆனா இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மாதிரியான எந்த ஒரு வழிமுறையும் எதுவும் கிரியேட் பண்ணல. அது கிரியேட் பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து என்ன தேவைக்காக கொண்டு வந்தாங்களோ அந்த தேவை நிறைவேறாமே இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆக்ட் இந்த ஆக்டை கொண்டு வரும்போது செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா வந்து 23 செக்ஷனு, ஒரு ஷெடியூலு, மொத்தம் 5 சாப்டர். டோட்டலா வந்து 23 செக்ஷனு, ஷெடியூல் 1, 5 சாப்டர். ஓகேவா? இதுல இந்த ஆக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தீவிரமா நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சப்சிக்வெண்டா ரூல்ஸ் கொண்டு வராங்க. ரூல்ஸ்ன்றது அந்த ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை. அது பார்த்தோம் அப்படின்னா தி ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரூல்ஸ் 1995 1995ல கொண்டு வராங்க இந்த ரூல்ஸ். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது செக்ஷனையும் பார்க்கிறோம், அதுக்கு பேரெல்லாம் என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் இருக்கோ இந்த ரூல்ஸையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட்ல வந்து என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்றதையும் பார்த்துடலாம். குறிப்பா ரூல்ஸ்ல வந்து என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்துச்சுன்றதையும் பார்த்துடலாம். ஒண்ணு வந்து இந்த விஷயம், இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கான காரணத்து அடிப்படையில இருந்து நான் முன்னாடி சொல்லிடுறேன். முக்கியமா இந்த போர்ஷனை ஒட்டி ஒரு கேஸ்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ்ல வந்து ஹரிராம் பாம்பி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஹரிராம் பாம்பி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். சைட்டேஷன் வந்து மனு ஸ்லாஷ் SC ஸ்லாஷ் 1008/2021. இது மனு பத்ராது. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் வந்து AAR 2021 SC பேஜ் நம்பர் 560. AAR 2021 SC 5610. இந்த ஜட்மெண்ட்ல பேரா நம்பர் 12, பேஜ் நம்பர் வந்து 5610 5610. நோட் பண்ணீங்களா? ஓகே. நியூட்ரல் சைட்டேஷன் கூட நோட் பண்ணிக்கோங்க. 2021 INSC இந்தியன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 701. பேஜ் நம்பர் 701. இந்த ஜட்மெண்ட்ல பேரா நம்பர் 12. இந்த ஜட்மெண்ட்ல பேரா நம்பர் 12. இங்க பாருங்க, நான் படிக்கிறேன். அந்த அமெண்ட்மெண்ட் அப்படியே வந்து இந்த விஷயத்துல டிஸ்கஸ் பண்றதா வருது. பேரா நம்பர் 12. Investigation in India are the exclusive domain of the police, where the victim are often relegated to role of being spectator in the criminal justice system. Victim of the crime often face significant hurdles during the investigation and prosecution. Scheduled caste and scheduled tribes specifically suffer on account of procedural lapse in the criminal justice system. They face insurmountable hurdles in the accessing of justice from the stage of filing complaint to the conclusion of trial. அப்போ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல இந்த ஷெட்யூல் கேஸ்டும் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து
ட்ரையல் கன்க்ளூட் ஆகிற வரைக்கும் பல்வேறு தடைகள்ல வந்து அவங்க சிக்கி இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லியிருப்பாங்க பாருங்க, இஃப் தி விக்டிம் their ரிலேட்டிவ் மஸ்டர் ஆஃப் தி கரேஜ் they register complaint in the first place. Sorry, to approach the police officer to regulate to register the complaint or to do not record the allegation accurately. அப்ப இவங்க என்ன அலிகேஷன் கொடுக்குறாங்களோ அதை ஒழுங்கு அக்யூரேட்டா பண்றதும் இல்ல, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுலன்றாங்க. இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க இந்த ஜட்மெண்ட்டை. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பாருங்க, அமெண்ட்மெண்ட் என்னென்ன பேஸ் பண்ணி வருதுன்னா, ஒன்னு கன்விக்ஷன் ரேட் ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லி, ரெண்டாவது எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்றது இல்லைன்னு சொல்லி, தென் விக்டிம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து சோசியல் பைகாட் ஆகுது, தென் ரொம்ப மிரட்டலுக்குள்ள ஆக்கப்படுறாங்க. அந்த அடிப்படையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதுல முதன்மையான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது விக்டிம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுல வந்து கொண்டு வராங்க. அது 15A சொல்லி இருக்கும், நான் பின்னாடி அவங்க சொல்றேன். இதுல முதல்ல ரூல்ஸ்ல பார்க்கும் போது 1995 ரூல்ஸை பார்க்கும் போது ரூல் நம்பர் 5 ரூல் நம்பர் 5ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் அட்ராசிட்டி நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனடியா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும். உடனடியா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும். இப்ப கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு எப்ப அவங்க வர சொல்லு, என்ன நடந்துச்சு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா பிரிமினரி என்கொயரி இங்க பார்ல இருக்கு, செக்ஷன் 18ல இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். தென் இப்ப நம்ம போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டு அங்க இருக்க எஸ்ஐயும் விசாரிப்பாங்க, ஐஓ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கூட விசாரிக்கலாம். ஆனா இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அந்த எஸ்ஹெச்ஓ வந்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆன விவரத்தை எஸ்பிக்கு சொல்லிடணும். அந்த எஸ்பி என்ன பண்ணுவாங்க, அங்க ஏரியால இருக்கக்கூடிய நல்ல டேலண்டான ஒரு டிஎஸ்பியை வந்து இதுக்குன்னு சொல்லி நியமிக்கணும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இந்த வழக்குகள் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டிஎஸ்பி நியமிக்கணும். இதை சொல்ற ரூல் வந்து ரூல் நம்பர் 7. அப்ப பாத்துக்கோங்க, சாதாரண வழக்குகளுக்கு ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர் கூட விசாரிக்கலாம். ஆனா எஸ்சிஎஸ்டி கேஸ்ல யாரு விசாரிக்கணும் அப்படின்னா டிஎஸ்பி தான் விசாரிக்கணும். நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிராக்டிஸ்ல இருக்கிறோம், இல்ல நாளைக்கு எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க உங்களுக்கு யாரு வந்து எஸ்சிஎஸ்டி கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, டிஎஸ்பி தான். நாளைக்கு நம்ம கோர்ட் பிராக்டிஸ்ல இருக்கும் போது கூட ஒரு விட்னஸ் வந்து விசாரிக்க வந்து வராங்க, வீட்டுக்கு வராங்க, இல்ல ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவா இருக்கணும், டிஎஸ்பியா மட்டும் தான் இருக்கணும். நம்ம சாதாரண கேஸ்ல போய் ஏட்ட கொண்டு போயிட்டு ஸ்கெட்ச் போட்டுவாங்க, மகசர் போட்டுவாங்க, என்னென்ன விஷயத்துக்கு கரெக்ட் பண்ணிட்டுவாங்க, அந்த கதையை வந்து எஸ்சிஎஸ்டி கேஸ்ல கிடையாது. தென் ரூல் நம்பர் 8, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கணும். இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து நியமிக்கணும். தென் இந்த ஆக்டோட நேமே வந்து என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் தான். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ ஒரு நடந்துச்சு அப்படின்னா அந்த விக்டிம் வந்து ஏற்கனவே எந்த நிலைமைக்கு இருந்தாங்களோ அந்த நிலைமையில அவங்களை கொண்டு போய் சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்கு என்னன்னா ரூல் நம்பர் 12, ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன் டு தி விக்டிம். இந்த ரிலீஃப் அண்ட் காம்பன்சேஷன் டு தி விக்டிம்ன்றது எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னே ஒரு அமௌண்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, தீர்வு தொகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் போது ஒரு தொகை. இப்ப 50% இருக்குன்னா 25%ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. அடுத்த 50% வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது கொடுப்பாங்க. அடுத்த 75% கேஸ் நடக்கும் போது தென் கன்விக்ஷன் ஆனா 100% கொடுப்பாங்க. ஒருவேளை விடுதலை ஆயிடுச்சு கேஸ் அப்படின்னா கொடுத்த காசு திரும்பிலாம் வாங்க மாட்டாங்க, அது கொடுத்ததுதான். தென் ரூல் நம்பர் 13 and 15, விஜிலன்ஸ் கமிட்டியோடையும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட ரோல் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான். இதான் அந்த சாரம் 1995 ரூல்ஸோட ட்ரக்ஸ் வந்து இதுதான். இப்போ 2015ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. 2015ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இது எப்ப எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா 26/1/2016ல இந்த நடைமுறைக்கு வருது. 26/1/2016ல இது வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு நடைமுறைக்கு வருது. இந்த 2015ஓட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா லூப் ஹோல்ஸ், எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை வந்து கம்மி பண்றது. தென் அட்ராசிட்டிஸ்ன்றதோட டெஃபினேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது.
அப்புறம் வந்து இத விக்டிம்கான விக்டிம் ரைட்ஸ்க்கான விக்டிமோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சென்ட்ரிக்கா வந்து கிரியேட் பண்றது அமெண்ட்மெண்ட். அப்படி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சோசியல் பைக்காட்டு, எக்கனாமிக் பைக்காட்டுன்ற ஒரு டேர்ம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சோசியல் பைக்காட் அண்ட் எக்கனாமிக் பைக்காட். அதுக்கப்புறம் செக்ஷுவலி எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லி உமன் செக்ஷுவலி எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணக்கூடியதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொது குளத்துல வந்து ஆக்சஸ் பண்ற தடுக்கிறது, கோயிலுக்கு போறதை தடுக்கிறது, தென் அவங்கள வந்து இறந்த பிறகு அவங்கள போயிட்டு பதைக்கும் பொழுதோ இல்ல எரிக்கும் பொழுதோ அந்த இடத்துல இடையூறு ஏற்படுத்துறது, அப்புறம் பப்ளிக் பிளேஸ், இது சம்பந்தமா வந்து 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன செக்ஷன் வைஸ்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன். தென் செக்ஷன் 14A வந்து கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 14A நான் எலாபரேட்டா பின்னாடி சொல்றேன், அதை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 32VA, செக்ஷன் 32VA. தென் இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பெஷல் கோர்ட் தான் விசாரிக்கணும்னு சொல்லி, இப்போ இங்க திருச்சிலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கோர்ட் இல்லாதனால என்ன பண்றாங்க, அடிஷனல் கோர்ட்ல வந்து வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும், இந்த எஸ்சிஎஸ்டி கேஸையுமே வச்சு சேர்த்து வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் கோர்ட்ன்றது கான்செப்டே எதுக்காகனா பியூர்லி வந்து எஸ்சிஎஸ்டி கேஸை மட்டும் தான் விசாரிக்கணும், வேற எந்த கேஸுமே அவங்க விசாரிக்கவே கூடாது. ஏன்னா இந்த கேஸை ஃபுல் கான்செப்டோட நடத்தி அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து தீர்வழி வாங்கி தரணுன்றதுக்காக தான் ஸ்பெஷல் கோர்ட்டை கிரியேட் பண்றாங்க. ஆனா நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, நான் சொல்ற மாதிரி வேற மற்ற கேசஸே விசாரிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நிறைய இடத்துல ஸ்பெஷல் கோர்ட்டே வந்து உருவாக்காம இருக்கிறாங்க. இப்போ போன வாரம் கூட ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டு வாங்குறாங்க. புதுக்கோட்டையில எப்போ வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ, எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல இருந்து ஒரு டைம் தான் வந்து அங்க ஜட்ஜஸ் வந்து போட்டிருக்கிறதாகும். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வேகண்டாவே இருக்கு. அப்ப என்ன நோக்கத்துக்காக அந்த கோர்ட் வந்து ஏற்படுத்துச்சோ அது நிறைவேறாமே இருக்கு. தென் இன்வெஸ்டிகேஷன் வந்து டைம் லைன் பிக்ஸ் பண்றது 60 days அப்படின்றது. தென் 2018 அமெண்ட்மெண்ட். இந்த 2018 அமெண்ட்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் சுப்பையா காஷிநாத் மகாஜன், டாக்டர் சுப்பையா காஷிநாத் மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் வெர்சஸ் the state of Maharashtra. AAR 2018 SC page number 1498. Equivalent citation 2018 6 SCC page number 454. Page number 454. இன்னொரு டைம் சொல்றேன். டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் versus state of Maharashtra. AAR 2018 Supreme Court SC page number 1498. Equivalent citation 2018 6 SCC page number 454. இந்த கேஸ் வந்து ஒரு குவாஷ் விஷயமா ஒரு எஸ்சிஎஸ்டி கேஸ்ல எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழ ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் யூ லலித் வந்து அப்ப வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் மீறி வந்து ஒரு இன்டர்பிரேஷன் வந்து கொடுத்து ஒரு ஜட்மெண்ட் வந்து டெலிவரி பண்றாங்க. அந்த போட்ட கேஸ் வந்து குவாஷ் பண்ணிட்டு
இதுல வந்து செக்ஷன் 18ல கிளியரா 18A 18ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏபி வந்து பார் ஆகுது. ஏபி வந்து மத்த எல்லா கேஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிசிபேட் பெயில் வந்து வாங்கலாம். ஒரு அஃபென்ஸ் வந்து நடந்துச்சு, நம்ம நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 430 போயிட்டு கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எப்ப வேணா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்லயே செஷன்ஸ் கோர்ட்லயே போயிட்டு நம்ம வந்து ஆன்டிசிபேட் பெயில் வந்து மூவ் பண்ணலாம். இதே எஸ்சிஎஸ்டி கேஸ்ல வந்து இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேஸ்ல ஏபியே கிடையாது. எப்போ இந்த டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, அந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் ஏபிஏ கிடையாது. அந்த ஜட்மெண்ட்ல கூடுதல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்ணிக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணும் போது கிளியரா நீங்க வந்து அப்ரூவல் வாங்கணும். இதே பப்ளிக் சர்வெண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரோட சுப்பீரியர் ஆபீசர்கிட்ட போயிட்டு ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இங்கே நம்ம இந்தியா முழுக்க பயங்கர கலவரம் நடக்குது. நிறைய பேர் வந்து துப்பாக்கி சுட்டால் படுகொலையும் செய்யப்படுறாங்க இந்த சம்பவத்தினால. உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ப ரிவ்யூ பெட்டிஷன் எடுத்துட்டு போறாங்க இந்த ஜட்மெண்ட்ல. ஏன்னா இந்த ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அதை மிஸ்யூஸ் பண்றது மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ இதனால ஏன்னா இந்த ஆக்டிவே வந்து என்ன கான்செப்டுக்காக கிரியேட் பண்ணாங்களோ அதை அப்படியே வேற ஒரு கோணத்தை கொண்டு போற மாதிரியான ஒரு நிலைமை இந்த ஜட்மெண்ட் மூலமா உருவாயிடுச்சு. இது வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இதை எதிர்த்து ஸ்டேட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போடுறாங்க. ஸ்டேட் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போடுறாங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷன் வந்து என்னன்னா, நான் சொன்ன அந்த அரெஸ்டுக்கான விஷயம், பிரிலிமினரி என்கொயரி, இது எல்லாத்தையுமே வந்து திருப்பி கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற பேஸ் பண்ணி போடுறாங்க. அந்த ஜட்மெண்ட் வந்து அதுவும் ரிப்போர்ட்டட் தான். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, ஏஏஆர் 2019 SC பேஜ் நம்பர் 4917. 4917 இதுல வந்து இவங்க போட்ட ரிவ்யூ வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணிட்டு பிரிலிமினரி என்கொயரி எல்லாம் பண்ணக்கூடாது, டைரக்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் அரெஸ்ட்டுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் தேவையில்லை, பப்ளிக் சர்வெண்ட் அரெஸ்ட் பண்றது அப்ரூவல் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டாக்டர் சுப்பையா காஷிநாத் மகாஜன் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இந்த இயர் ஆஃப் 2018. அந்த 2018 தான் செக்ஷன் 18A சொல்லி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. இந்த 2018 அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா 20/8/2018. 20/8/2018 இது வந்து நடைமுறைக்கு வருது. 18A என்ற அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த 18A வந்து என்னன்னா, நோ என்கொயரி ஆர் அப்ரூவல் ரெக்யூர்ட். பிரிலிமினரி என்கொயரி கிடையாது, அப்ரூவலும் கிடையாதுன்ற அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட் மூலமே கொண்டு வந்து அந்த ஜட்மெண்ட்டை ஓவர்ரூல் பண்ணிட்டாங்க. அப்படி டாக்டர் சுப்பையா காஷிநாத் மகாஜன் கேஸையும் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்கன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகேனா இப்போ சார் நெக்ஸ்ட் இந்த யூனியன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா எந்த இயர் சார்? 2019 ஏஆர் 2019 SC பேஜ் நம்பர் 4917. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஃபைன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்ட் கீழே போயிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆக்ட் வந்து தி ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989, ஆக்ட் நம்பர் 33 ஆஃப் 1989. என்ஆக்ட் ஆனது 11th செப்டம்பர் 1989.
இந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேராவே பாருங்க. despite of various measures to improve the socio-economic condition of the scheduled caste and scheduled tribes, they remain vulnerable. They are denied number of civil rights. அவங்களுக்கு நிறைய உரிமைகள் வந்து டினை ஆயிடுச்சு, கொடுக்க முடியாம ஆகி போச்சு. Then they are subjected to various offenses, then humiliation and harassment. They have in several brutal incidents been deprived of their life and property. வெறும் அவங்களுக்கு மட்டும் நடக்கல, அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு எதிராகவும் நடந்திருக்கு. Then serious crimes are committed against them for various historical, social and economical reasons. அப்போ அவங்க குறிப்பிட்ட ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட்ன்றனாலேயே தொடர்ச்சியா வந்து அவங்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துட்டே இருக்கு. அந்த வன்கொடுமையிலிருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கான விஷயமா தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ் தான் சொல்றாங்க. சப்சிக்வெண்டா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, இந்த மெயினா இந்த விஷயம் சொல்றேன். இந்த கண்ணோட்டத்தில் நம்ம இந்த ஆக்ட் வந்து படிக்கணும். அப்படி படிக்கும் போது இதுல டெஃபினேஷன் செக்ஷன் வந்து செக்ஷன் 2. இதுல முக்கியமா நான் முன்னாடி சொன்ன அட்ராசிட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வாசிச்சேன் நான். ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ். நம்ம அட்ராசிட்டிஸ் மீனிங் என்ன அப்படின்னா, இன்ன வரைக்கும் அட்ராசிட்டிஸ்னா இதுதான் அட்ராசிட்டிஸ் பண்ணல. ஏன்னா இன்ன வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் பல வகையான சாதிய வன்கொடுமைகள் வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்ம பின்னாடி கூட படிப்போம். கர்நாடகா அந்த இடத்துலலாம் தேவதாசி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சேர்ந்த பெண்களை வந்து கோவிலுக்கு வந்து நேர்த்தி விட்டுருவாங்க. அது பின்னாடி கூட ஆக்ட்ல அஃபென்ஸாவே வருது. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நடைமுறைகளை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த நடைமுறையை அப்படியே அஃபென்ஸா வந்து அட்ராசிட்டிஸா வந்து செக்ஷன் 3 கீழே கொண்டு வராங்க. அதனால எப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா, அட்ராசிட்டிஸ்னா என்ன அப்படின்னா செக்ஷன் 3 கீழே என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அட்ராசிட்டிஸ்ன்றாங்க. செக்ஷன் 3 கீழே இப்ப வரைக்கும் நமக்கு 26 வகையான அட்ராசிட்டிஸ் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 3ல சார் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது செக்ஷன் 3 கீழ தான் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிதானே சார்? எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழ. சார் 29 மேம் சொல்லுங்க. இப்போ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழ நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா செக்ஷன் 3 கீழ தானே சார் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற அந்த அஃபென்சஸ் 29மே அடங்கி இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம செக்ஷன் 3 கீழ நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒருத்தங்களை கேஸ்ட் ரீதியா வச்சு ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அபியூஸ் பண்றாங்க, இல்ல அவங்களை வந்து அந்த ஜாதி ரீதியான ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா 31R தென் 31S ஃபைல் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே. இப்போ இதுல வந்து அட்ராசிட்டிஸ்னா என்ன, செக்ஷன் 3 கீழே எதெல்லாம் அட்ராசிட்டிஸ் சொல்றாங்களோ அந்த 29 வகையான அஃபென்சஸுமே அட்ராசிட்டிஸ் கீழே வந்துடும் சொல்லிட்டாங்க. தென் இங்க எங்கெல்லாம் கோடுன்னு யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் கோடுன்னு யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து சிஆர்பிசி சொல்றதுன்னு சொல்லி எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம பிஎன்எஸ்எஸ் வந்து எடுத்துக்கணும். தென் டெபெண்டன்ட்னா என்ன அப்படின்றத சொல்றாங்க. இப்போ டெபெண்டன்ட்னா என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் ஸ்பவுஸ், சில்ட்ரன், பேரண்ட், பிரதர், சிஸ்டர் ஆஃப் தி விக்டிம். அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட கணவனாவோ மனைவியாக இருக்கக்கூடியவங்க. தென் சில்ட்ரன், பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர் இவங்க எல்லாமே டிபெண்டன்ஸ் கீழே வந்துருவாங்க. தென் அடுத்த ஒரு மீனிங் சொல்றாங்க, who are dependent whole or mainly on such victim for his support and maintenance. இவங்க எல்லாமே இந்த டிபெண்டன்ட் கீழே வந்து வந்துருவாங்க. தென் இது வந்து செக்ஷன் 2(1)ல பிபி. இந்த செக்ஷன் 2ல 1ல பிபி எப்போ வந்துச்சு அப்படின்னா 2016 அமெண்ட்மெண்ட் மூலமா வந்துச்சு. 2016 அமெண்ட்மெண்ட் மூலமா வந்துச்சு. தென் நான் முன்னாடியே சொன்ன 2016 அமெண்ட்மெண்ட் வந்து 26/1/2016 வந்து வந்துச்சு. 26/1/2016 வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பிசி செக்ஷன் 2(1) பிசி எக்கனாமிக் பாய்காட். அவங்கள வந்து எந்த ஒரு கூலியும் கொடுக்காம
அவங்கள வந்து எந்த ஒரு சம்பாதிப்பில் ஈடுபட முடியாத மாதிரியான ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்துறது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க, செக்ஷன் 21BC. இது எப்ப வந்துச்சு அப்படின்னா, இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 2016 அமெண்ட்மெண்ட் மூலமா வருது. இந்த எக்கனாமிக் பைகாட் மீன்ஸ் a refusal to deal with work for hire or business with the other person. அவங்க வந்து என்ன பண்றாங்க, மற்றவங்களோட போய் பிசினஸ் பண்றதுக்கோ இல்ல வேற வாடகை மாதிரியான ஒரு பிசினஸ் ஹையர் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு பிசினஸ் வந்து தடுத்து நிப்பாட்டுறத வந்து பண்றதும் எக்கனாமிக் பைகாட். தென் டிலே தி ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ளூடிங் தி அக்சஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் கான்ட்ராக்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி ரெண்டரிங் சர்வீஸ் அண்ட் கன்சல்டேஷன். அப்போ அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல ஈடுபடுறத கூட தடுக்கிறதும் இந்த எக்கனாமிக் பைகாட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அவங்க ப்ரொஃபஷனலா பிசினஸ் பண்றது இந்த மாதிரி தடுக்கிறது எல்லாமே வந்து இந்த எக்கனாமிக் பைகாட் கீழே வருது. தென் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பெஷல் கோட், இது எங்க இது வருது அப்படின்னா செக்ஷன் 14 கீழே வந்து வருது. தென் ஷெட்யூல் ட்ரைப்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட்ரியா அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ரைட்டை வந்து தடுக்கிறதுமே வந்து அஃபென்ஸ் தான். அந்த ஃபாரஸ்ட் ரைட்னா என்னன்னு தெரியணும்ல. அப்ப அந்த ஃபாரஸ்ட் ரைட்டை வந்து ஒரு ஆக்ட் மூலமே கொண்டு வராங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டிவெல்லர்ஸ் ரெகக்னைஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. தென் மேனுவல் சேவெஞ்சர் சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த மேனுவல் சேவெஞ்சரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு அட்ராசிட்டிஸ் நடக்குது. அந்த அட்ராசிட்டிஸ் வந்து எக்கனாமிக் பைகாட்டா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சோசியல் பைகாட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு அஃபென்ஸ் வந்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இதுல குறிப்பா மேனுவல் சேவெஞ்சர் சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்ன மேனுவல் சேவெஞ்சர்னா, மனிதனோட கழிவுகளை மனிதனே வச்சு அள்ள வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. நீங்க இப்போ யூடியூப்ல வந்து கக்கூஸ்னு ஒரு ஆவணப்படம் வந்து இருக்கு. அந்த ஆவணப்படத்தை வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதை வந்து ஆவணப்படுத்தி இருக்காங்க. அவங்களும் வழக்கறிஞர் தான், திவ்ய பாரதின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து மேனுவல் சேவெஞ்சர் வந்து இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்லி. இது மேனுவல் சேவெஞ்சர்ன்ற விஷயத்த நம்ம எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, டெஃபினேஷன்ல prohibition of employment as the manual scavengers under Rehabilitation Act 2013. Section 2 of prohibition of employment as manual scavengers under Rehabilitation Act 2013. Act number வந்து 25 of 2013. இதன் மூலம் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மாநகராட்சியில திருச்சி மாநகராட்சியில ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து கிளீன் பண்றதுன்னு சொல்லி இயந்திரங்களை வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்துல இருந்து இங்க கிருஷ்ணகிரில இருந்து கேரளாவுக்கு போய் அங்க ட்ரைனேஜ் கிளீன் பண்ண போய் 3 பேர் அப்படியே ஸ்பாட் அவுட் இறந்துட்டாங்க போன மாசம். இது வந்து இன்ன வரைக்குமே ஒரு நடைமுறையில இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அவங்களை வந்து பயன்படுத்த வச்சு ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்ணாலும் அது அஃபென்ஸ் தான். அது மாநகராட்சி பண்ணாலும் மாநகராட்சி கமிஷனர் உட்பட அவங்களுமே அவங்க தண்டனைக்குரியவங்க தான். சரி, ஓகே. இதுல வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 21EC விக்டிம், தென் 21ED விட்னஸ். அதாவது பிசிக்கலாவும் மென்டலாவும் சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் எமோஷனலாகவும் மானிட்டரி ரீதியாகவும் ஏதாவது வந்து யாருக்காச்சும் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் சார்ந்த ஒருத்தங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு வந்து அந்த பாதிப்பு யார் அடைஞ்சிருக்காங்க அவங்க விக்டிம்ன்ற டெஃபினிஷன் கீழே வராங்க. என்னென்ன வகைன்னா பிசிக்கலா, மென்டலா, சைக்காலஜி ரீதியா, தென் எமோஷனலா, அப்புறம் அவங்கள மானிட்டரி ரீதியாகவும் ஒரு ஹார்மை வந்து ஏற்படுத்தினாலும் அது அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து விக்டிம்ன்ற அந்த டெஃபினிஷன் கீழே வராங்க. தென் விட்னஸஸ் வந்து நமக்கு நார்மலா தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் சம்பந்தமா நாலேஜ் இருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட் சம்பந்தமா நாலேஜ் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து இந்த விட்னஸ்ன்ற டெஃபினிஷன் கீழே வந்துருவாங்க.
இப்போ நம்ம முக்கியமான சாப்டருக்கு என்டர் ஆகிறோம். சாப்டர் நம்பர் 11 சாரி 2 சாப்டர் நம்பர் 2 அஃபென்சஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ். அஃபென்சஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ் 29 சொல்லியிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்ஷன் 3(1)A. செக்ஷன் 3(1)A வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் இது வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் கம்யூனிட்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சேர்ந்த ஒருத்தங்களுக்கு எதிராக ஒரு நான் எஸ்சி பண்ணக்கூடியதுதான் இந்த ஆக்டில வருது. ஒரு எஸ்சிக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள் இருக்கு, அவங்களுக்குள்ளேயே சில தீண்டாமைகள்லாம் இருக்கதான் செய்யுது. அப்ப அதுக்கே தண்டனை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதில்லை. இதே வந்து ஒரு நான் எஸ்சியை சேர்ந்த ஒருத்தங்க பட்டியல் இனத்திற்கு எதிராகவும் பட்டியல் பழங்குடியினருக்கு எதிராகவும் ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்படும் போது இந்த அஃபென்சஸ் வந்து மேட் அவுட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு எஸ்சி அண்ட் ட்ரைப்ஸ்க்கு எதிராக ஒரு அருவருப்பான ஒரு பொருளை வந்து அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறது, இல்ல அவங்கள வாயில வலுக்கட்டாயமா திணிக்கிறது. இப்ப இங்க திருச்சி பக்கத்துல திண்ணியத்துல வந்து வாயிலேயே வந்து மலத்தை வந்து திணிச்சாங்க. நிறைய இடத்துல சிறுநீர்லாம் கழிச்சதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3(1)A கீழே தண்டனைக்குரிய ஒரு செயல். அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வசிக்கக்கூடிய வளாகங்கள்லயோ இல்ல இருக்கக்கூடிய அலுவலகங்களையோ போயிட்டு கழிவுகளை வந்து கொட்டுனாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அஃபென்ஸ் தான். கழிவு பொருள்களையோ இல்ல மலத்தையோ இல்ல இறந்து போன நாயோ விலங்கோ அந்த விலங்குகள் சம்பந்தான அந்த உடலை போயிட்டு அந்த வளாகங்களை கொட்டி வைக்கிறதும் அஃபென்ஸ் தான். இது 3(1)B. தென் 3(1)C அவங்கள வந்து அவமதிக்கணும், தொல்லை செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடையே இதே வந்து அருவருப்பான அந்த மலத்தை கழிவு பொருட்களை அவங்க இடத்துல போய் கொட்டி வைக்கிறதுன்றதும் ஒரு அஃபென்ஸ் தான். தென் 3(1)D. இப்ப வந்து அந்த நம்ம பல இடத்துல கேட்டு வந்த ஒருத்தவங்க வந்து கழுத மேல உட்கார வச்சு அரை நிர்வாணமா வந்து நேரம் அவங்களை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி வர்றது இந்த வழக்கமா நடந்திருக்கும். அதெல்லாம் அஃபென்ஸ் தான். அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஊர்வலமா கூட்டிட்டு வர்றது. அதே மாதிரி 3(1)E அவங்கள மொட்டையடிக்க வச்சு அதுக்கப்புறம் சில சாயங்கள் இந்த மாதிரிலாம் பூசி கரும்புலி செம்புலி குத்தி கூட்டு வருவாங்கல்ல, அதுவுமே வந்து அஃபென்ஸ். எந்த வகையில வந்து ஒரு மனித தன்மையற்ற விஷயங்கள்லாம் வந்து, ஏன்னா நமக்கு ஆர்டிகல் 21 சொல்லுது ஒவ்வொருத்தருமே வந்து சுயமரியாதையோட வாழ்வதற்கான ரைட்ஸ் வந்து எல்லாத்தையுமே இருக்கு. அப்ப அந்த சுயமரியாதையோட வாழக்கூடிய ரைட்ஸை வந்து டிக்னிட்டியோட செல்ஃப் ரெஸ்பெக்டை தாண்டி டிக்னிட்டியோட மனித மாண்புகளோட நடத்தப்படணும். அந்த மனித மாண்புகளுக்கு விரோதமா ஒருத்தவங்க நடத்துறாங்க அப்படின்னா அது இந்த எஸ்சி ஆக்ட்ல வந்து குற்றம். நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா மனித மாண்புகளுக்கு எதிராக தான் இருக்கும் இந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே. தென் இப்ப வந்து ஒரு எஸ்டிக்கு வந்து ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு பட்டா மூலமாகவோ இல்ல ஒரு கிரைய மூலமா ஏதோ ஒரு வந்துருச்சு. அவங்களை வந்து டிஸ்போஷன் பண்ணணும், அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற மாதிரியான அவங்களை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு செயல் செஞ்சாவே அது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் தான். அது 3(1)F. இப்போ நிறைய இடத்துல நம்ம போய் ஸ்டேஷனை கொடுத்து சிவில் மேட்டர்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போன வாரம் பட்டுக்கோட்டையில வந்து ஒரு கேஸ் வந்து எம்எஃப் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து சிவில் மேட்டர் அப்படின்னு சொல்லி. அது வந்து கிரிமினல் கேஸ்ல வேணா, வெறும் சாதாரண ஐபிசி அஃபென்ஸ்ல வேணா அப்படி பண்ணலாம். என்ன பண்ணலாம், இது வந்து சிவில் மேட்டர் கிரிமினல் மேட்டரா மாத்துறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவில் நேச்சர் கூட கிரிமினல் அஃபென்ஸ். அங்க வந்து ஒருத்தவங்க நீங்க பாதையை மறிச்சுனா கூட தப்பு, அவங்க நீங்க பாதையை மறிச்சு அக்சஸ் பண்ணாம தடுத்தாலும் தப்பு, அவங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து ஆக்கிரமிச்சு வச்சாலும் தப்பு, அவங்க ப்ராப்பர்ட்டி நீங்க அபகரிச்சாலும் தப்பு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழே. இதே நம்ம ஐபிசி கீழே போனா அவங்க வந்து சிவில் டிஸ்பியூட் இதை நீங்க வந்து அப்படின்னு சொல்லி எம்எஃப் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்டே பண்ண முடியாது. தென் இந்த இதுல வந்து அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராங்லி ஆக்குபைஸ் அண்ட் கல்டிவேட்ஸ், அவங்க இடத்துல வந்து ஆக்குபை பண்றது கல்டிவேட் பண்றது.
அடுத்த செக்ஷன் வந்து 3(1)G அவங்க டிஸ்போஷன் பண்றது, அந்த இடத்த விட்டே காலி பண்ண வைக்கிறது. அப்ப இந்த ராங்ஃபுல்லி அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வில்லுக்கு எதிராக, அதாவது அவங்களோட வில் மீன்ஸ் என்னன்னா அவங்களோட இசைவுக்கு எதிராக, அவங்க இசைவு தராமையே அவங்க உடன்பாடு இல்லாம, தென் ஒருவேளை அப்படி இசைவு கொடுத்தா அந்த இசைவு வந்து ஒரு மிரட்டல் மூலமா வாங்கிட்டு வர்றது, இல்ல சில ஃபேப்ரிகேஷனான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அவங்க கைப்பற்றதுக்காக சில ஃபேப்ரிகேஷனா பட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேனுவல் சேவெஞ்சர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்தினா அது வந்து அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 3(1)H. 3(1)H வந்து என்ன அப்படின்னா அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறது, இல்லைன்னா ஒரு இடத்துல கூட்டு போய் செங்கசூரியோ இல்லைன்னா இந்த பாறைகள்லாம் இருக்குங்கள அங்க போயிட்டு அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாரிகள்ல வந்து பாண்டட் லேபர்ஸா வச்சிருக்கவே அஃபென்ஸ். பாண்டட் லேபர்ஸா அவங்கள வச்சுட்டு இருக்கிறது அஃபென்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 2(1)L. பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த SC/ST சமூக சேர்ந்தவங்களையே போயிட்டு அந்த பணத்தை வந்து தூக்க சொல்ல கட்டாயப்படுத்துறது, கல்லறையை வந்து நீங்க தான் தோண்டணும், குழியை நீங்க தான் தோண்டணும்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த 3(1)L வந்து போட்டுக்கலாம். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட்ல குறிப்பா ஷெட்யூல் கேஸ்ட் சமூக சேர்ந்தவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பழையடிக்க விடுறது, தென் குழி தோண்ட விடுறதுன்ற விஷயத்த வந்து கட்டாயமான முறையில சில ஊர்களை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்குன்றது நடைமுறையில இருக்குது. பட் அவங்க கட்டாயப்படுத்தி நீ தான் வந்து இதை தோண்டணும், நீ தான் வந்து இவங்களை எரிக்கணும் புதைக்கணும் இந்த மாதிரி சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றாங்க. அது கட்டாயப்படுத்துறது அஃபென்ஸ் சொல்லி சொல்றாங்க 3(1)L. தென் 3(1)J சாரி HIIL சாரி ஐல ஜேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி மேனுவல் சேவெஞ்சர் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறது வந்து ஜே படி ஒரு குற்றம். தென் 3(1)K. இந்த 3(1)Kன்றது இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சார்ந்த அந்த பெண்களை என்ன பண்றாங்க அப்படின்னா தேவதாசியை போய் நேந்தி விடுறது, இல்லைன்னா தேவதாசியை வர கட்டாயப்படுத்துறது, இல்லைன்னா அவங்களை ஊக்குவிக்கிறது. இது பண்ணாலும் அஃபென்ஸ், அப்படி சொல்லவே கூடாது. இப்போ நாங்களாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கர்நாடகா போயிருந்தோம். கர்நாடகா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தோம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அங்க கர்நாடகால ஒரு இயக்கமே இருக்குது. என்ன இயக்கம்னா தேவதாசி முறையை வந்து இன்ன வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அந்த நடைமுறையில் இருக்கிறத ஒழிக்கிறதுக்காக அவங்க தனியா ஒரு இயக்கம் மாதிரி வச்சு அந்த இயக்கத்தை வந்து கண்டக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ கூட யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி இருக்கும்போது இந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்றது. அபாலிஷ் பண்றது அவங்க இருக்கும்போது 1950 கிட்ட அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டுல அங்க கர்நாடகா அந்த சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கவங்கள மீட்டு எடுத்து அவங்க சும்மா வழக்கு போடுறது, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதுன்ற விஷயம் வந்து இப்ப கர்நாடகால ஒரு மூவ்மெண்டாவே இது கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதான் இதை சொல்றாங்க பாருங்க, performs or promotes dedicating a scheduled caste scheduled tribes woman to a deity or idol, object worship, temple or other religious institution as a devadasi or any other similar practice. இது தேவதாசி முறை மாதிரி கூட இல்லை. குறிப்பா இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சார்ந்த ஒரு பெண்ணை நேரம் அந்த கோயில் நேர்த்தி விடுறது கூட தவறுதான் அப்படின்னு சொல்றாங்க. தவறு அது வந்து குற்றம், அது வந்து குற்றம். இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சார்ந்தவங்களை வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த எலெக்ஷன் நிக்கும் போது
அவங்கள வந்து நீ இவங்களுக்கு வாக்களிக்க இவங்க வாக்களிக்க கூடாது, ஷெட்யூல் ட்ரைப்ஸை வந்து நீ இவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடணும், நீ இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றதா வந்து இந்த எல்ல வந்து சொல்றாங்க. தென் ஒருவேளை வந்து அவங்க வந்து போய் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க வைங்க, ஒரு இடத்துல தட் மீன்ஸ் எலெக்ஷன் நிக்கிறதுக்காக அவங்க வந்து தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏ பி சின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க எல்ஏ ஏபிசின்ட்டு. அந்த ஏல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றது, இல்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து மிரட்டுறது, இல்ல பலவந்தப்படுத்துறது. தென் எல்ல பி வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்ச வேட்புமனுவை திரும்ப பெற செய்யறது. இங்க மேலவளவு முருகேசன் சொல்லி நீங்க அந்த கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போஸ்டிங்கே நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்றது நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி சம்பவத்தோட நீங்க தொடர்படுத்தி படிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் செக்ஷன்ஸ் வந்து மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஏபிசின்னு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் எம், இந்த எம்ல எஸ்சி எஸ்டி சேர்ந்த ஒரு உறுப்பினரை அவர் வந்து ஊராட்சி அல்லது ஊராட்சி மன்றமோ இல்ல நகராட்சி உறுப்பினரோ இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து செயலாற்ற விடாம தடுக்கிறது, அந்த பணி நின்று செயலாற்ற விடாம தடுக்கிறது. இப்போ நேத்து வந்து தேனியில ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணோம். என்னன்னா அவர் வந்து அங்க ஊராட்சி மன்றத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒர்க் பண்ணவர் என்ன பண்றாங்க, திரும்பி போறதுக்குள்ள அவரோட டேபிளை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. நீ வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவனா இருக்கிற, நீ வந்து உள்ள வந்து நீ இங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே டேபிள் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. டேபிள் தூக்கி வெளியே வச்சு அவங்க அந்த பணியை செய்ய விடாம தடுத்துட்டாங்க. நீ உள்ளே வராதுன்னு சொல்லி சொல்றாங்க, அந்த அலுவலகத்துக்குள்ளே நீ வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இருக்குது. தென் என்னல எலெக்ஷன்ல வந்து சொல்றபடி கேட்கல. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்து, கொடுங்காயத்தை வந்து ஏற்படுத்துறது, இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு சோசியல் பயக்காட், ஒரு எக்கனாமிக் பயக்காட் வந்து பண்றது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா 3(1)(n). தென் அவங்க சொன்ன ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடாதனால அவங்களுக்கு எதிராக ஏதாவது வன்கொடுமைகள் வந்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் அஃபென்ஸ் சொல்லி ஓல வந்து சொல்றாங்க. 3(1)(o)ல இதுதான் முக்கியமான விஷயம். இந்த 3(1)(p), இந்த 3(1)(p) வந்து நிறைய இடத்துல யாரும் நம்ம யூஸ் பண்றதுல, ஆனா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கேஸ வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா அடுத்து கவுண்டர் கேஸ் ஒண்ணு போடுறாங்க. போலீஸே என்ன பண்றாங்கன்னா சில இடத்துல, இன்னும் நிறைய இடத்துல போலீஸே என்ன பண்றாங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டு, இல்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே இது வந்து நீங்க பேசி முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஓ மேலே அவங்க கேஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, நான் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லி ஒரு கவுண்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்காது. நேரம் போயிருப்பாங்க, ஒரு கேஷ் அபியூஸ் நடந்திருக்கும், ஒரு அடிதடி நடந்திருக்கும். அந்த அடிதடிக்கு அப்புறம் அவங்க போய் விக்டிம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. ஆனா யார் அந்த அஃபென்ஸ் பண்ணாங்களோ அவங்களும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு என்ன இந்த மாதிரி அடிச்சாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பிளேண்ட கொடுத்துருவாங்க. அப்ப 2 கேஸ் நடக்கும், கவுண்டர் கேஸாவே தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து பொய்யான புகாரை கொடுக்கறது, இல்ல அலக்கலைக்கு நோக்கோட பண்றது, அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 3(1)(p) பெர்வுலஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து குற்றம். ஓகேவா? இப்போ நாங்க வந்து இந்த தொடர்ச்சியா வந்து போலீஸ் வந்து இந்த குரூர் மக்களுக்கு எதிராக பொய் வழக்கு போடுற சம்பந்தமா வந்து கேஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து போலீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும், ஒரு அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கும். அந்த அஃபென்ஸ் நடந்ததுக்கு ரியலான அக்யூஸ் வந்து அவங்களால பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுல தூங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த எஸ்டி சமூகத்தை சார்ந்த குரூர் மக்களை தூக்கிட்டு வந்து
அவங்களே ஒரு கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி இவங்களா ரெடி பண்ணி அந்த கன்ஃபெஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில நகைகளை வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் ஒரு 10 பவுன் நகை கிடைக்குதுன்னா ஒரு இடத்துல 5 பவுன் நகையை மட்டும் கோர்ட்டுக்குள்ள காட்டி நீ 5 பவுன் நகையை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா ஸ்டேஷன்லயுமே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பவுன் நகையை மட்டும் எடுத்து அந்த கேஸ்ல காட்டி இவங்கள்ட்ட இருந்து ரெக்கவரி பண்ண மாதிரி அந்த கேஸ்ல வந்து இவங்க சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ இவங்க வந்து குறிப்பா இந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்றனாலேயே தொடர்ச்சி இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்போ குற்றப்பரம்பரை சட்டம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு 2016 ஒரு கேஸ் இங்க நம்ம புதுக்கோட்டையில வந்து இந்த கேஸ் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரிக்கோட்டைன்ற ஒரு புதுக்கோட்டையில ஒரு ஏரியால போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கட்டட வேலை வந்து செஞ்சு தங்கி செய்யறாங்க. ஒரு 6-7 பேர் தங்கி செய்யறாங்க. அப்ப அவங்க கூட வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க. அவர் பேர் அம்மாசின்னு சொல்லக்கூடிய கண்ணு தெரியாதவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கட்டட வேலை செஞ்சுட்டு போலீஸ் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து ஒரு 13 நாள் வச்சு போலீஸ் கிட்ட வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சு என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து காமிக்கணும், கேசஸ் கணக்கு காட்டணும்ல. அந்த கணக்குக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து இவங்களா ரெடி பண்றாங்க. எப்படி ரெடி பண்றாங்கன்னா புதுக்கோட்டையில வந்து 13/8/2016 அன்னைக்கு இந்த மாதிரி நாங்க ரோந்து பணிக்கு வந்து போனோம். ரோந்து பணிக்கு போகும்போது அங்க ஒரு 6 பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி போய் பார்க்க போகும்போது தப்பிக்க போனாங்க. வளைச்சு புடிச்சு கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சது அங்க பேடி கோட்டையில கட்டட தொழில் பண்றவங்க. அதுல வந்து ஒரு 6 மாசம் குழந்தையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க. ஜெயில கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஜெயில இருந்தா வெளியே வந்தாங்க. இதுல அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாதவங்க கூட. எப்படி வந்து கேசஸ் வந்து அரெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் எதுக்காக சொன்னா இந்த பொய் கேஸ் பதிவு பண்றது சொல்றேன். இது போலீஸ் பண்றது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நான்எஸ்சியா இருக்காங்களோ அவங்க ஒருவேளை இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழே வந்து ஒரு வழக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கொடுத்துறாங்க. அப்ப இது மட்டும் இல்ல, சப்சிக்வெண்டா வந்து அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் சொத்துக்களை வந்து பறிக்கிற நோக்கத்துக்காகவோ இல்ல ஏதாவது கேஸ கொடுத்தா பயந்துருவாங்கன்றதுக்காகவோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனா யாரும் வந்து இந்த செக்ஷன்ஸ் கீழே அவங்க ஒர்க் அவுட் பண்ணி தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் ட்ரை பண்ணதில்லை. நாளைக்கு நம்ம இந்த மாதிரி கேசஸ் வரமோ நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அப்படி அடுத்து ஆர் இன்சூரன்ஸ் ஃபால்ஸ் கியூ கிவ் எனி ஃபால்ஸ் அண்ட் ஃப்ரிவிலஸ் இன்ஃபர்மேஷன் டு எனி பப்ளிக் சர்வெண்ட். மேல வந்து என்ன இன்ஸ்டியூட் தி ஃபால்ஸ் அண்ட் மேலியஸ் ஆர் வெக்ஸியஸ் சூட் ஆர் கிரிமினல் அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் எகென்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இது வந்து அவங்கள இன்ஸ்டியூட் பண்ணி கேஸ் வந்து கொண்டு போறது. ரெண்டாவது பப்ளிக் சர்வெண்ட்டை போயிட்டு ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, நடக்காத ஒரு விஷயத்தை தொட்டி ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறது. தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த ப்ரொவிஷன் வந்து 6S. intentionally insults or intimidates with the intent to humiliate a member of the scheduled caste and scheduled tribes in any place within the public view அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஸ் பாருங்க, abuse any member of the scheduled caste and scheduled tribes by the caste name in any place with the public. அப்போ இது எப்படி நம்ம 294B வந்து சாதாரண ஐபிசி அஃபென்ஸ் 294B இருந்து அந்த அஃபென்ஸே ஆரம்பிக்கும். ஏதோ கெட்ட வார்த்தை ஆரம்பிச்சு 294B 323 ஃபைனல்ஸ் பார்ட் 2 தான் அப்படிதான் அந்த கேஸ் ஆரம்பிக்கும். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேஸ்ல இந்த 316 316 பை பிராக்டிக்கலா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆபீஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து என்ட்ரி ஆகி என்னை வந்து கேஸ்ட் ரீதியா அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் வந்து மேட்டர் ஆகாது. ஏன்னா ஆபீஸ்ல இந்த 4 சோறு தான் இருக்கு, இதுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை. அப்ப என்ன திட்டினா இந்த ஜாதி ரீதியா என்ன வச்சு திட்டுறாங்க அப்படின்னா இந்த அஃபென்சஸ் வந்து மேட் அவுட் ஆகுமா அப்படின்னா மேட் அவுட் ஆகாது. இதே சமயத்துல நான் வந்து எங்க ஆபீஸ் வெளியே நான் ரோட்ல நிக்கிறேன். அப்போ வந்து யாராச்சும் வந்து ஒரு கேஸ்ட் ரீதியா ஒரு அபியூஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த செக்ஷன் 316 316S வரும். ஏன்னா அங்க ஒரு பப்ளிக் வந்து இருக்கணும். அந்த பப்ளிக் மத்தியில இவங்க ஜாதி ரீதியா திட்டின் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு அபியூஸ் நடந்த ஃபீல் பண்ணணும். என்ன இந்த பையன் வந்து இப்படி ஒரு சாதி ரீதியா திட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து அங்க உருவாயிருக்கும். அதான் இடத்துல கடைசியா முடியும் போது பப்ளிக் வியூன்னு சொல்லி தான் முடியுது இந்த செக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த 316 316S மேட் அவுட் ஆகணும் அப்படின்னா
அது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடந்திருக்கணும். இல்ல நான் ஆபீஸ்ல இருக்கேன்னா இங்க வெளியே வந்து ஒரு 10 5-6 பேர் கிளைண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, 3 கிளைண்ட் ஜூனியர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னில் திட்டுறதுமே வந்து அது பப்ளிக்கான ஒரு பிளேஸ், பப்ளிக்கான ஒரு இது, பப்ளிக்கான வியூ வந்து அங்க இருக்கு. செக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து மேனேஜ் ஆகும். இதை டிஸ்கஸ் பண்ண ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது எங்க திருச்சியில இருந்து தான் போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த கேஸ். கருப்புடையார் வெர்சஸ் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், லால்குடி, திருச்சி. கருப்புடையார் வெர்சஸ் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், லால்குடி, திருச்சி. 2025 SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 2015. கருப்புடையார் வெர்சஸ் டிஎஸ்பி, லால்குடி, திருச்சி. 2025 SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 2015. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ண மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, எனக்கு தம்ஸ் அப் போட்டாலும் தெரியாது, நோட் பண்ணி சொல்லிடுங்க. எஸ் சார். ஓகே. இந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இருப்பாங்க. அந்த ஆபீஸ்ல வந்து சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்காக போவாங்க விக்டிம். அப்படி போகும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கேஷ் ரீதியா வந்து அபியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஷ் ரீதியா அபியூஸ் பண்ண உடனே வந்து ஆபீஸ்க்குள்ள நடக்குது. இந்த கேஷ் ரீதியா அபியூஸ் பண்ணி 3-1R 3-1S வந்து போட்டுருவாங்க. அதுல வந்து அந்த பப்ளிக் வியூன்றதை டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த பப்ளிக் வியூன்றதை டிஃபைன் பண்ணி 3-1 3-1R 3-1R 3-1S வராது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். தென் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3-1T. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு கேஷ் அட்ராசிட்டிஸ் வந்து ஒரு ஏரியால போய் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கை வைக்கக்கூடிய இடம் அப்படின்னா, அந்த ஏரியாக்குள்ள உள்ள நுழையும் போது ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்பேத்கர் சிலையை தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தாக்குவாங்க. அப்போ இந்த அம்பேத்கர் சிலையை தாக்குறதே குற்றமா அப்படின்னா, ஆமா. ஏன் குற்றம் அப்படின்னா அது ஒரு அட்ராசிட்டிஸ் தான். அது எங்க சொல்லுது அப்படின்னா 3-1T வந்து சொல்லுது. இந்த SC/ST மக்கள் இந்த ட்ரைப்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து எதெல்லாம் வந்து புனிதமாக அவங்க கருதி வணங்குறாங்களோ அந்த வணங்கக்கூடியதை வந்து டெஸ்ட்ராய் பண்றது இல்ல டேமேஜ் பண்றது, இல்ல டேமேஜ் பண்றது, இல்ல அதை வந்து அலங்கோலப்படுத்துறது. அந்த சிலைக்கு வந்து போய் செருப்பு மாலை மாட்டுறது, இல்ல அங்க வந்து கருப்பு மை அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணாலும் SC/ST ஆக்ட்ல அஃபென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எதிராக வாசகங்களை வந்து வெளிப்படுத்துறது, கவிதைகளை கொண்டு வர்றது, படங்களை கொண்டு வர்றது, கேலி சித்திரங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி பண்ணாலும் அஃபென்ஸ்ன்றத வந்து 3-1U வந்து சொல்லுது. சரி, வி சாரி, நான் வந்து 3-1Bல வந்து அம்பேத்கர் சிலை இல்ல அவங்க போற்றி மதிக்கக்கூடிய இல்ல இமாம் சேகரனோட அவங்களோட சிலையாகட்டும், இல்ல மேல மதிப்புமிக்க தலைவர்கள், நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்றேன், மேல மதிப்புமிக்க தலைவர்கள் வந்து அவங்க வந்து அவமதிச்சாலுமே இந்த செக்ஷன் வந்து வரும். அது 3-1B. அது வந்து 3-1T வந்து அவங்க சிலைகளை அவங்களோட இதை வந்து சேதப்படுத்துறது. அது அடுத்த 3-1B, இது ரெண்டையும் கன்ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ஏற்கனவே அவங்க யாரெல்லாம் வந்து புனிதமாக கருதி போட்டுருந்தாங்களோ அவங்கள வந்து சொற்களால இல்ல அதான் சிலையை மட்டும் சேதப்படுத்துறது அது சொன்னேன். இது வந்து அவங்களோட ஃப்ரேமை வந்து டேமேஜ் பண்ற மாதிரியான படங்களை, கேலி சித்திர படங்களை வரைகிறது, சொற்களை கொடுக்கறது,
கவிதைகள் வடிக்கிறது, படம் எடுக்கிறது, இதெல்லாம் கூட இந்த அட்ராசிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட். அதுக்கப்புறம் செக்ஷன் 3(1)W. செக்ஷன் 3(1)W. இந்த செக்ஷன் 3(1)Wன்றது இவங்க வந்து குறிப்பா எஸ்சி சமூகத்தினால இந்த எல்லாத்துலயுமே வந்து யார் அக்யூஸ்டா இருக்காங்களோ அந்த அக்யூஸ்ட் வந்து இன்டென்ஷனலா வந்து அவங்க வந்து எஸ்சிஎஸ்டின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷன்ஸ் வந்து மேரிட் ஆகும். இப்போ வந்து ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான், அந்த அக்யூஸ்ட் வந்து போயிட்டு ஒரு விக்டிம் வந்து அடிக்கிறான், அடிச்ச விக்டிம் வந்து எஸ்சின்றனால இந்த செக்ஷன் வந்து வராது. இந்த அக்யூஸ்ட் வந்து நல்லா அவேர் ஆயிருக்கணும், அந்த விக்டிம் வந்து எஸ்சி தான் இல்லை அவங்க சார்ந்தவங்க வந்து எஸ்சி தான்ன்றது இல்லை எஸ்டி தான்ன்றது நல்லா அவேர் ஆயிருக்கணும். நான் அதை பின்னாடி ப்ரிசம்ஷன் எடுக்கும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு, செக்ஷன் 8 இருக்கும்போது. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு செக்ஷுவல் இன்டென்ட்டோட அவங்க டச் பண்றதே வந்து ஒரு அஃபென்ஸ். என்ன செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 3(1)WI. அப்புறம் அவங்களுக்கு எதிராக சைகைகள் காட்டுறது, செக்ஷுவலா வந்து சைகைகள் காட்டி பண்றதுமே வந்து குற்றம் தான். அந்த W படி, அது W2 கீழே சொல்றாங்க. இதுல கன்சென்ட்ன்றத வந்து டிஃபைன் பண்றாங்க. கன்சென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதையும் வந்து பாத்துக்கோங்க. தென் செக்ஷன் 3(1)X. செக்ஷன் 3(1)X ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. இந்த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பயன்படுத்தக்கூடிய பொதுவான இடங்களை வந்து, பொதுவான நீர் ஆதாரங்களை வந்து, நீர் ஊற்று, நீர் தேக்கம், நீர் ஆதாரங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா பொல்யூட் பண்றது, அதை அவங்க பயன்படுத்த முடியாத வகையில செயல்படுறது. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், வேங்கை வயல்ல வந்து அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில வந்து மலம் கலந்த விஷயத்தை பார்த்திருப்போம். அதெல்லாம் அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையில வந்து ஏற்படுத்துறது. தென் 3(1)Y. ஒரு கஸ்டமரி பிராக்டிஸா வந்து ஒரு பப்ளிக் ரெசார்ட்டுக்கோ பப்ளிக்கான ஒரு இடத்துக்கோ அவங்க போயிட்டு வராங்க அப்படின்னா அதை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்றதும் தப்பு. இப்ப வந்து அதை வந்து அதுவும் ரெஸ்ட்ரெயின் பண்றதும் தப்பு. இதுல அவங்க வந்து அந்த ஊரை விட்டு வெளியேற்ற, நீங்க ஊரை விட்டு கண்டிப்பா போகணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்துறது, இந்த வீட்டை விட்டு நீங்க போகணும் வெளியே கட்டாயப்படுத்துறது குற்றம். அது வந்து பாத்தீங்கன்னா 3(1)Z. 3(1)Z. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3(1)ZA A, B, C, D இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரைக்குமே நடைமுறையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு, காமனான ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல அக்சஸ் பண்ண விடாம தடுக்கிறது. அது வந்து ஒரு கிணறா இருக்கலாம், இல்ல பொது குழாயா இருக்கலாம், இல்ல ஒரு கிரவுண்டா இருக்கலாம், இல்ல ஒரு இறுதி சடங்கு செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். அதெல்லாம் வந்து தடுக்க கூடாது. அதே மாதிரி நீ வந்து இந்த உடை தான் அணியணும், இந்த உடை அணியக்கூடாது, ரோட்ல போகும்போது செருப்பு போடாம போகணும், எங்க வீட்டுல போகும்போது செருப்பு போடாம போகணும், எங்க வீட்டுல போகும்போது மோட்டர் பைக் ஓட்டக்கூடாது. சிவகங்கையில பாத்தீங்கன்னா புல்லட் வச்சிருந்த காரணத்துக்கு கையை வெட்டிட்டாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது, இது குற்றம். இப்போ இங்க விழுப்புரம் கிட்ட ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது, சாரி ஏரியாக்குள்ள கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவிலே இழுத்து சாத்திட்டாங்க. அப்புறம் இப்போ ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஜே வந்து அது வந்து நீங்க உடனடியாக அவங்களுக்கு வர்ஷிப் பண்றதுக்கா வந்து ஓப்பன் பண்ணி விடணும்னு சொல்லி தான் வந்து இப்போ வரைக்குமே பர்மிஷன் கேட்டிருக்காங்க. பெரம்பலூர்ல அதே மாதிரி நடந்துருச்சு, கோயிலுக்குள்ளே வந்து விடுறது இல்லை. ஓகே. தென் வந்து டி பாத்தீங்கன்னா என்டரிங் எனி எஜுகேஷன் இன்ஸ்டியூட். எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கே அவங்க வந்து நுழைய விடாம பண்றது. இப்போ யாரும் சார் கூட போட்டிருக்காங்க, நாங்குநேரி இஷ்யூ வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் நல்லா படிச்சான்னு சொல்லிட்டு அவனை விட்டாங்க சார், ஸ்கூல் வீட்டுல போய் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஓகே. இப்போ ஜஸ்டிஸ் சந்துரு சார் கூட இந்த நாங்குநேரி இஷ்யூ சம்பந்தமா 1 man கமிஷன் போட்டு அதுல என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி
இந்த கைக்கு வந்து கயிறு கட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்றதுமே, தட் மீன்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போறத, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் போற தடுக்கிறதுமே வந்து ஒரு அட்ராசிட்டி கீழே வருன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தென் இதுலயே வந்து ஏபிசிடி வந்து சொல்லிட்டு இ, அவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றதோ ட்ரேட்ஸ் பண்றது சம்பந்தமா அது வந்து தடுத்து நிப்பாட்டுறதுமே வந்து ஒரு அவங்கள டோட்டலா வந்து டினை பண்றது. அந்த இதை பிசினஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலுமே அது அஃபென்ஸ் கீழே வந்துருது. தென் இப்போ மாந்திரிகம் செய்யற மாதிரியான ஒரு இப்போ உங்க ஐபிசி அஃபென்ஸ்ல மாந்திரிகம் எல்லாம் வரும். அது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லயுமே வந்து அஃபென்ஸா வருது. ஏன்னா அவங்களை வந்து மன ரீதியா உடல் ரீதியா வந்து துன்புறுத்த நோக்கத்தோட இந்த மாதிரி மாந்திரிகம் செஞ்சு வச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்றதுமே வந்து அஃபென்ஸா வந்து வருது. இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3(1)ZC பாருங்க, imposes or threats of social or economic boycott of any persons or family or a group of belong to a scheduled caste, scheduled tribes shall be punishable with imprisonment for term not exceeding 6 months and extend to 5 years. 6 monthsல இருந்து 5 years வரைக்கும் தண்டனை. இதுல செக்ஷன் அது வந்து செக்ஷன் 3(1) நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். செக்ஷன் 3(2) செக்ஷன் 3(2) கீழே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல அந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கு எதிராக நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பொய் சாட்சியம் கொடுக்கறதுன்னு. அந்த பொய் சாட்சியம் கொடுக்கறத அப்புறம் கிளாரிஃபை பண்றாங்க. எப்படி கிளாரிஃபை பண்றாங்கன்னா, அந்த பொய் சாட்சியம் கொடுக்கறது மூலமா அவருக்கு வந்து மரண தண்டனை வாங்கி தர ஒரு குற்றம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கும் வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னா செக்ஷன் 3(2)I அதுக்கப்புறம் டெத் பெனால்டி இல்லாம 1 year அதுக்கு மேல ஒரு தண்டனை வாங்கி தரும் நோக்கத்தோட அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்டோ இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்டோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேல அதாவது மரண தண்டனை இல்லாம 1 வருஷத்துக்கு மேல தண்டிக்கக்கூடிய ஏதாவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இவர் பண்ணியிருக்காரு பொய் சாட்சி சொல்றதோ இல்ல ஒரு கேஸை வந்து ப்ராசிக்யூஷன் பண்றதோ கொண்டு போறாங்க அப்படின்னா, ஒரு நான் எஸ்சி வந்து எஸ்டிக்கு எதிராக கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மாசம் to 7 வருஷம் வரைக்கும் இல்ல அதற்கு மேற்பட்ட காலம் வரைக்கும் சிறை தண்டனை வந்து விதிக்கலாம். இல்ல ஒருத்தவங்க சொத்து இருக்கிற சொத்துக்கு வந்து ஒரு சேதம் விளைவிக்கிற நோக்கத்தோட ஒரு வெடிபொருள் இது மாதிரிலாம் பயன்படுத்தி சேதம் விளைவிக்கிற நோக்கத்தோட பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மாசம் to 1 வருஷம் வரைக்கும் தண்டனை. தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, 4th one, commits mischief by fire or any explosive substance intending to cause, knowing it to be likely that he will thereby causes destruction any building with ordinarily used as the place, worship or area, human dwelling or place custody of the property, person belongs to SC and ST shall be punishable imprisonment for life வரைக்குமே கொடுக்கலாம். இங்க தர்மபுரியிலாம் பாத்தீங்கன்னா இலவச திவ்யா அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நேரம் அந்த வீடெல்லாம் போயிட்டு எரிச்சாங்க. அப்ப அந்த வீடு எரிச்சதுக்கு வந்து லைஃப் வரைக்குமே வந்து தண்டனை கொடுக்கலாம். அவங்களோட சொத்தை வந்து அழிக்கணும்னு நோக்கத்தோட நேரம் இறங்கி நிறைய குடிசைகளை வந்து இந்த டைம்ல வந்து எரிச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து
அதிகமா ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட் வந்து கொடுத்தது வந்து அந்த இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்ட நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து பாத்தீங்க அப்படின்னா 3(3)(VA) சொல்லி ஒன்று பின்னாடி வந்து சார்ட் தனியா வந்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்க இந்த அஃபென்ஸ் வாசிட்டீங்க. இந்த அஃபென்ஸ் இல்லாம சில ஐபிசி அஃபென்சஸ் வந்து அதுல மேலோட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா செக்ஷன் எப்படி போகணும்னா செக்ஷன் 3(1)(VA) போடணும். அப்ப செக்ஷன் 3(1)(VA) போடுறதுக்கு நிறைய வந்து ஒரு லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய அஃபென்சஸ் மட்டும்தான் நீங்க 3(1)(VA) கீழே கொண்டு வர முடியும். அதை நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 3(1)(VA) கீழே வரணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸா வரணும்னா 120A, 120B கான்ஸ்பிரசி, தென் 141, 143, 143, சரி 141, 142, 143, 144, 145, 141 இருந்து 145 வரைக்கும், சரி 141 இருந்து 148 வரைக்கும், தென் 270, 390, ம் 319 அட் 320, 323, 324, 325, 319 325 வரைக்கும். தென் 326B, தென் 332, 341, 354, 354A, ABCB, 359, 363, then 365. அப்புறம் 376B, C, 447, 506, then 509. இந்த அஃபென்ஸ் கீழே வர்றது எல்லாமே வந்துருச்சுன்னா உடனே 3(VA) நீங்க போட்டு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுல பப்ளிக் சர்வெண்ட் பண்ணா என்ன தண்டனை அப்படின்றதையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் பெயிலபிள், காக்னிசபிள் நேச்சர். அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. இதுல செக்ஷன் 7 வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஃபிஷர் பண்ற சம்பந்தமா ஒரு அஃபென்ஸ் வந்து இப்போ ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து கான்ஸ்பிரசி பண்ணி வெட்டணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. த்ரூ ஒரு கார் மூலமா வச்சு பிளான் பண்ணி போறாங்க. அந்த கார் தான் வந்து அந்த அஃபென்ஸ்ல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த காரை வந்து ஃபர்ஃபிக்சர் வந்து பண்ணலாம். வேற இந்த அஃபென்ஸ் ஈடுபட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இவங்க ஃபர்ஃபிக்சர் பண்ணலாம். ஸ்பெஷல் கோடுக்கு அந்த பவர் இருக்குது செக்ஷன் 7. ஒருவேளை இது கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கேஸ் ட்ரையல் இருக்கும் பண்ணலாமான்னா கேஸ் ட்ரையல் இருக்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ் வந்து கன்விக்ஷன் முடிச்சு அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஃபர்ஃபிக்சர் பண்ணிடலாம். செக்ஷன் 7 வந்து சொல்லுது. தென் செக்ஷன் 8 ப்ரிசம்ஷன். ஸ்பெஷல் ஆக்ட்ல ப்ரிசம்ஷன் ஒரு 3 விஷயத்தை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டாவே போதும். ஒண்ணு, இவங்கதான் பண்ணியிருக்கான்றதுக்கான ஒரு சஸ்பெக்ஷன் வந்து அங்க கிரியேட் ஆகுது. ரெண்டாவது, அதுக்கான ஒரு மானிட்டரி ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. ஒரு மானிட்டரி வந்து இவங்க தான் அசிஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மானிட்டரியா ஒரு விஷயத்தை வந்து இவங்க தான் அசிஸ்ட் பண்றாங்க. இல்ல அங்க ரீசனபிளா சஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுனாவே இதை ஃபர்ஸ்ட் ப்ரிசம்ஷன். பினான்சியல் அசிஸ்ட் பண்றதே ஒரு மன ரீதியா உதவி பண்றது இந்த அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு இப்ப கூலிப்படையை வச்சு பண்றாங்க வைங்களேன். இப்ப கூலிப்படையை பண்றதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கௌசல்யா சங்கர் மேட்டர்ல கூலிப்படையை வச்சு அவங்க அப்பா வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அங்க ஒரு மானிட்டரி இருந்து அசிஸ்ட் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கிறான்றது நிரூபிச்சிட்டாவே செக்ஷன் 8 கீழே வந்து மேலட் ஆயிடும். இந்த எனி பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ஆட் பண்றாங்க. எப்பன்னா 2016 அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த பினான்சியல் அசிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை வந்து ஆட் பண்றாங்க. எதுக்காக? அந்த அஃபென்ஸ்க்கு வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து பண்றது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வந்து இருந்துச்சு.
ரிகார்டிங் லேண்டோ இல்ல அதர் ஒரு டிஸ்பியூட் வந்து இருந்துச்சுன்றத நம்ம பண்ணிட்டாவே ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாவே நம்ம அதுவும் ப்ரிசம்ஷன் கீழே வந்துடும். அதே மாதிரி அந்த விக்டிம் வந்து இவங்க பர்சனல் நாலேஜ், யுவராஜ் கேஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா போன உடனே கோயில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க 2 பேர்த்து உடனே போன உடனே அவங்க கேட்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க என்ன சமூகம் அப்படின்றதான் கேட்கறாங்க. போனோன்னு என்ன சமூகம்னு கேட்கறாங்க. சமூகத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனை வந்து புடிங்கி வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆக்ட் கீழே வந்து நமக்கு சாரி அந்த ஜட்மெண்ட்லேயே கிளியரா சொல்றாங்க. போன உடனே வந்து என்ன சமூகம்னு கேட்ட உடனே போனை வந்து புடிங்கி வச்சுட்டு அந்த பையனை மட்டும் இருக்க வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இதை வந்து யுவராஜ் வந்து புதிய தலைமுறை சேனல்ல வந்து பேட்டி கொடுக்கும் போது சொல்றாங்க, ஆமா நான் போய் போனை கொடுங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை செக்ஷன் 8ல வந்து யுவராஜ் கேஸ் இப்போ ரிப்போர்ட் எடுத்தா நான் உங்களுக்கு பின்னாடி சைட்டேஷன் வந்து நான் சொல்றேன். 2023 வந்து கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. யுவராஜ் கேஸ் ஜஸ்டிஸ் ஆனந்தவேந்தர் ஜியும் ஜஸ்டிஸ் MS ரமேஷ் ஜியும் அது விசாரிச்சாங்க. அந்த கேஸ்ல அது செக்ஷன் 8 பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 10 சாப்டர் நம்பர் 3. இதுல இப்போ செக்ஷன் 10 இப்போ ஒரு ஒரு ரியாக்ட் நடக்குது. ஒரு 10-15 பேர் சேர்ந்து போய் ஒரு இடத்துல போய் வன்முறை நடக்கிறாங்க, போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேரம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பெயில வெளியிடுவாங்க, அசிஷன் நடந்துடும். இதே ஒரு SC/ST அட்ராசிட்டிஸ் நடக்குது ஒரு ஏரியால, ஒருத்தருக்கு எதிராக கும்பலா போயிட்டு அங்க போயிட்டு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கும்பலா ஒரு தாக்குதல் பண்றாங்க, இல்ல அந்த ஊர்ல வந்து சில பேர் சேர்ந்துக்கிட்டு கேஷ் ரீதியா வந்து அவங்க நடத்துறாங்க அப்படின்னா யாரு பிரச்சனைக்குரிய நபர் அந்த ஊரை விட்டு அவங்க வெளியேற்றிடலாம். அதான் செக்ஷன் 10 செக்ஷன் வந்து சாரி சாப்டர் நம்பர் 3ல செக்ஷன் 10. அப்போ நானுமே திருச்சியில வந்து இந்த செக்ஷன் 10 கீழே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணேன். தொடர்ச்சியா வந்து அவங்க அந்த வில்லேஜை விட்டு அப்படியே நம்ம வெளியில அனுப்பிச்சுடணுமா, இல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட் மாத்தி வேற இடத்துக்கு போக சொல்லணும்? எங்க வேணா அனுப்பலாம். வில்லேஜை விட்டு அந்த பிரச்சனைக்கு, அதாவது எந்த இடத்துக்கு போகணுன்றத ஸ்பெஷல் கோர்ட் வந்து முடிவு பண்ணி அந்த இடத்த விட்டு அவங்க பிரச்சனையே வராத அந்த இடத்த விட்டு தள்ளி வச்சிடலாம் அவங்கள. அவங்க வந்து ஏரியான்றதை மென்ஷன் பண்றாங்க, நான் பின்னாடி சொல்றேன். அப்போ நான் வந்து செக்ஷன் 10 கீழே போட்டேன். ஏன்னா இங்க வந்து வைரமுத்துன்னு ஒரு விக்டிம் வந்து தொடர்ச்சியா வந்து அங்க என்ன பண்ணாங்க, அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு தொடர்ச்சி கேஷ் ரீதியான அபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவனால வெளியே வந்து ஆட்டோ ஓட்ட முடியல, எதுவுமே வந்து பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா செக்ஷன் 10 கீழே நான் பெட்டிஷன் போட்டேன். செக்ஷன் 10 கீழே பெட்டிஷன் போடும்போது கோர்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து, நீங்க போட்ட ஏரியா வந்து அட்ராசிட்டிஸ் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்க. நீங்க அட்ராசிட்டிஸான ஏரியான்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் நீங்க இந்த செக்ஷன் 10 வந்து இன்வோக் பண்ண முடியும். அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், இந்த வெப்சைட்ல வந்து எடுத்து பார்த்தேன் அட்ராசிட்டிஸ் ஏரியா. தமிழகத்துல 2 இடத்த தவிர மற்ற எல்லா இடமும் அட்ராசிட்டிஸ் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் துறையூருக்கு வந்து போட்டேன், திருச்சியில் துறையூர் வந்து போட்டேன். துறையூரும் அட்ராசிட்டிஸ் ஏரியாஸ் கீழே தான் வந்து டிக்ளேர் ஆச்சு. அப்போ சார் அந்த அட்ராசிட்டிஸ் ஏரியான்னு போடுறாங்களே சார், அதன் மூலமா என்ன சார் பெனிஃபிட்? அந்த அட்ராசிட்டிஸ் ஏரியானா இந்த இடம் வந்து இந்த SC/ST மக்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய இடம், அதனால இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த இடத்த அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா வந்து பிக்ஸ் பண்றாங்க மேம், அட்ராசிட்டிஸ் ஏரியாஸ்ன்னு. ஒன்லி ஃபிக்சேஷன் மட்டும் தானா சார், இல்ல வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா சார்? நீங்க செக்ஷன் 10 கீழே பெட்டிஷன் போட்டு நீங்க உங்களுக்கான தீர்வு வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இதே நீங்க வேற அட்ராசிட்டிஸ் ஏரியா வரலைன்னா நீங்க செக்ஷன் 10 இன்வோக் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே சார். அந்த ஏரியான்னு கேட்டீங்க சொல்றாங்க பாருங்க, டைரக்ட் சச் பர்சன் ரிமூவ் ஆஃப் ஹிம்செல்ஃப் பியாண்ட் தி லிமிட் ஆஃப் சச் ஏரியா. அப்ப அந்த அவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க? 3 வருஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க. 3 வருஷம் மேல போக கூடாது. சரி, இப்போ வந்து அந்த பெட்டிஷன் வந்து 2 வகையா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நானே அந்த பெட்டிஷன் போய் போடுறேன், பாதிக்கப்பட்ட நானே, இல்ல போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இவங்க வந்து நீங்க வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து போயிட்டு மிட்டாய் வாங்க கடைக்கு போவாங்க. அந்த கடை மிட்டாய் அந்த யூடியூப்லயே அந்த வீடியோ வந்துச்சு. அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லுவோம். அந்த பசங்க கேட்பாங்க,
எப்ப இதெல்லாம் வந்து பேசுனீங்க, எங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொன்ன உடனே வந்து அந்த கன்சென்ட் எஸ்பி வந்து கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு அந்த யாரெல்லாம் இவங்க சோசியல் பைக்காட் இந்த குழந்தைங்களை பண்ணாங்களோ அந்த தென்காசின்னு போட்டிருக்காரு. அந்த சோசியல் பைக்காட் அந்த இன்சிடென்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி எஸ்பி என்ன பண்றாரு அப்படின்னா கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு செக்ஷன் 10 இன்வோக் பண்ணி அந்த அக்யூஷன் அந்த ஊரை விட்டு வெளியேற்றினாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை அவங்க வந்து பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி யாரு பாதிக்கப்பட்ட व्यक्ति 30 நாளுக்குள்ள ஒரு பெட்டிஷனை வந்து போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை கன்சிடர் பண்ணி அதை மாடிஃபை பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம். ஒருவேளை டெம்பரரியா நான் போயிட்டு ஒரு இன்சிடென்ட்டுக்காக நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்படி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு டெம்பரரியா பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த டேட் வரைக்கும் தான். அந்த டேட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா இப்போ அதை வந்து மாடிஃபை பண்ணலாம், தென் டெம்பரரியா வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். ஓகே ஃபைன். தென் அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து இப்ப ரிமூவலுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து அவன் ஒபே பண்ணலன்னா செக்ஷன் 11 கீழே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், கஸ்டடியில வச்சு எங்க அனுப்பணுமோ அங்க வந்து அனுப்பலாம். அப்புறம் அவனோட அந்த ஆர்டரை வந்து ரிமூவ் பண்றது இது எல்லாமே வந்து அது கீழே வந்து வந்து ஓகே. இதுல வந்து ரொம்ப நான் இம்பார்ட்டன்டா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா செக்ஷன் 4 வந்து இருக்குது. இந்த செக்ஷன் 4 கீழே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற இடத்துல வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மற்ற இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து காங்கிரஸ் அஃபென்ஸ் சம்பந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அந்த காங்கிரஸ் சம்பந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் கீழே அவங்க ஆக்ஷன் எடுக்கலையும் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நேரா வந்து எஸ்பிக்கு அனுப்புவோம், சிட்டியா இருந்தா கமிஷனருக்கு அனுப்புவோம், கோர்ட்ல வந்து டைரக்ஷன் போட்டு போயிட்டே இருப்போம். அது வந்து குறிப்பா வந்து சுகேஷன் டிரான்ஸ்போர்ட் கேஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்டிஸ் பிஎம் பிரகாஷ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் கீழே செக்ஷன் 2144 கீழே வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க சிஜிஎம்ல கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க மேல வந்து தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் கீழே வந்து போலீஸ் ஆக்ட் கீழே வந்து நீங்க நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா இது யாரும் இன்வோக் பண்றது இல்லை, பட் நான் சொல்றேன். அது எப்பன்னா நீங்க எஃப்ஐஆர் டைரக்ஷன் போனதுக்கு அப்புறம், எஃப்ஐஆர் டைரக்ஷன் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அந்த உத்தரவு போட்ட 7 நாளுக்குள்ள அவன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலினா தான் அந்த கேஸை நம்ம இன்வோக் பண்ண முடியும். ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நேரம் அந்த 166 கீழே ஐபிசி கீழே 166 166A கீழே தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ வந்து 199 200 நினைக்கிறேன், அதுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஆனா எஸ்சிஎஸ்டி கேஸ்ல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் எஃப்ஐஆர் போடலினாவே அதுக்கு வந்து குற்றம். ஏன்னா ரூல் நம்பர் 5ல மேண்டேட்டரியா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து 6 மாசம் தண்டனை. வெறும் அது மட்டுமானு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எஃப்ஐஆர் வந்து கொடுக்கணும் கையில. எஃப்ஐஆர் கொடுக்கலன்னா அது அஃபென்ஸ். தென் செக்ஷன்ஸ் கரெக்டா படிச்சு பார்த்து ப்ராப்பரான செக்ஷன்ஸ் வந்து போடணும். செக்ஷனை ப்ராப்பரா போடலினாலும் அதுவும் அஃபென்ஸ். செக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா போடலினா அதுவுமே அஃபென்ஸ். இது வந்து செக்ஷன் 4ல வந்து சொல்றாங்க. தென் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே 60 நாட்குள்ள நீங்க எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். பெரும்பாலும் இவங்க என்ன பண்றாங்க, சார்ஜ் ஷீட் 60 ஃபைல் பண்ணாம டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டு ஒரு பர்மிஷன் கேட்டு அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா 60 நாளுக்கு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி ஆகும். தென் இந்த சார்ஜ் ஷீட் சம்பந்தமா வந்து என்னென்னலாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணுமோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணணும். இப்போ இந்த கேஸ்ல வந்து அந்த கன்சென்ட் அபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா வில்ஃபுல் நெக்லிஜென்ட் வந்து பண்ணிருக்கணும். வில்ஃபுல் வந்து நெக்லிஜென்ட் வந்து பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா 6 மாசம் தண்டனை, 6 மாசம் to 1 வருஷம் வரைக்கும். இது சம்பந்தமா நாங்களுமே நிறைய இடத்துல வந்து இந்த கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கோம். எங்கேயுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணவே மாட்டாங்க. போலீஸ் வந்து அவங்க வாங்குவாங்க, அங்க ஒரு பிரிலிமினரி என்கொயரி நடக்கும். பிரிலிமினரி என்கொயரி நடந்து அதை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. சப்சிக்வெண்டா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து எஸ்பிக்கு அனுப்பணும், அப்புறம் கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வரணும். டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுவுமே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதுவே நிறைய வந்து இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி வந்து நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும், இந்த
பூமிதான இயக்கத்துக்கு தலித்துகளுக்கு வந்து நிறைய வந்து நிலங்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அது மாதிரி நிறைய நிலங்கள் வந்து தலித் மக்களுக்கு வந்து கொடுத்த நிலங்களுமே இருக்குது. இன்னும் தமிழ்நாடு அரசு வந்து நிலமில்லா ஏழைகளுக்குன்னு சொல்லி தலித் மக்களுக்குன்னு சொல்லி தனியா பழங்குடிய மக்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க மணப்பாறை கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கினதை வந்து மிரட்டின் ஒருத்தவங்க வந்து வாங்கிடுறாங்க. அது சம்பந்தமா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து சிவில் டிஸ்பியூட் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணல, சிவில் டிஸ்பியூட்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன் பெண்டிங்கா இருக்கு, எஃப்ஐஆர் போடல. இப்ப என்ன பண்றாங்க, அந்த போலீஸ் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல. அப்புறம் எங்க திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எஸ்சி/எஸ்டி கேசஸ்ல வந்து கோர்ட்ல வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து செக்ஷன் 4 கீழே அவங்க தண்டனை தெரியக்கூடிய குற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க. அதனால அவங்க மேல செக்ஷன் 4 கீழே அந்த கன்சர்ன் SHO மேலையும் IO நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. போட்ட உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. செக்ஷன் 4 கீழே அந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி. சப்சிக்வெண்டா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதுக்கு சாங்ஷன் வேணும், சாங்ஷன் வாங்காம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்டிஸ் விக்டோரியா ஜே வந்து செக்ஷன் 4 கீழே இது ஒண்ணுதான் ஜட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு, வேற எந்த ஜட்மெண்ட்டும் கிடையாது. செக்ஷன் 4 கீழே நோட் பண்ணிக்கோங்க. சூர்யா அண்ட் அனதர் வெர்சஸ் VS Gandhi and another. Surya and another versus versus Gandhi and another. 2025 live law Madras page number 438. 2025 live law Madras page number 438. Surya and another versus Gandhi and another. 2025 live law Madras page number 438. இத வந்து எக்ஸலண்டா சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 4 கீழே ஒரு போலீஸ் மேல வந்து கொடுக்கணும் அப்படின்னா 197 கீழே சாங்ஷன் தேவையில்லை. ஜென்ரலி வந்து 197ன்றது காக்னிசன் ஸ்டேஜ்ல தான், இது ப்ரீ காக்னிசன் ஸ்டேஜ் தான். காக்னிசன் ஸ்டேஜ்ல இருக்கும் போது சாங்ஷன் தேவை, அப்போ பாத்துக்கலாம். இப்ப ப்ரீ காக்னிசன் ஸ்டேஜ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சாங்ஷன்லாம் ஒன்றும் நெசசரி கிடையாது அப்படின்னு சொல்லியும் தென் இவங்க வந்து 154(1)ஐயும் 154(3)யும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அப்பீல் வச்சிட்டாங்க. பிரியங்கா ஸ்ரீவஸ்தவால சொன்ன எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கீழே அவங்க கொடுத்த எஃப்ஐஆர் போட்டது சரிதான், அதனால எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி உத்தரவிட்டாங்க. செக்ஷன் 4 கீழே இந்த ஜட்மெண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு என்டர் ஆயிடுறேன். ஒரு 8 மணிக்கு ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ நான் டக்குன்னு ஷார்ட்டா ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இதுல வந்து செக்ஷன் 14A சாரி 15A 14A வந்து அப்பீலு. இந்த இப்போ பிஎன்எஸ்ல உங்களுக்கு விக்டிம் வந்து எல்லா ரோலையும் பங்கெடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க பிஎன்எஸ்ல. இதே இப்போ SCST ஆக்ட்ல அப்பீல்ஸ் போறதாகட்டும், 15A கீழே பெயில் வர்றதாகட்டும். இப்போ 15A பாத்தீங்கன்னா இந்த ஹரிதாம் பாம்பின்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா, அந்த கேஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, பெயில் கொடுக்குறாங்க, விக்டிம்கிட்ட கேட்காம பெயில கொடுத்துறாங்க. SCST கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுது, அக்யூஸ்ட பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க, அக்யூஸ்ட் பெயில் போடுறாங்க அப்படின்னா பிபி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் விக்டிம்க்கு. என்னன்னா இந்த மாதிரி வந்து நீங்க பாதிக்கப்பட்ட வழக்குல அந்த அக்யூஸ்ட் வந்து பெயில் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பெயில வந்து உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருந்தா தெரிவிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், விக்டிம் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு நேரா போய் கோர்ட்ல ஆஜராகி இந்த கேஸ்ல நாங்க ஏன் வந்து இவர் பெயில் தரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சேபனை வந்து தெரிவிப்பாங்க. அப்ப கோர்ட் வந்து இங்க விக்டிம் சொல்றது, தென் ப்ராசிக்யூஷன் சொல்றது, தென் அக்யூஸ் சைட் சொல்றது, இது மூணையும் பரிசீலனை பண்ணி தான் அந்த பெயில வந்து விடணும். இந்த ஹரிதாம் பாம்பி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஜட்மெண்ட் சொன்ன பாத்தீங்கன்னா சந்திரசூட் ஜட்மெண்ட், அதுல 15A கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த 15A கம்ப்ளைண்ட் பண்ணாத நாளைக்கு அந்த பெயில் கொடுத்ததை வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 15A கீழே 14Aன்றது அப்பீல் சம்பந்தமா விக்டிம் வந்து ரைட் இருக்கு அவங்க போறது.
இந்த யுவராஜ் கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கோகுல்ராஜ் அம்மா வந்து பாபா மோகன் சார் மூலமா லஜபதி ராய் சார் வந்து ஆஜராயிருப்பாங்க. அதுல வந்து அவங்க போய் ஆஜராகி அவங்க தரப்பு யார் விடுதலையானாங்க அந்த விடுதலையை ஒட்டியும் தென் வந்து தண்டனை வந்து அதிகப்படுத்த சொல்லியும் அப்பீல் வந்து போயிருப்பாங்க. இதுல 14A கீழே. இந்த 15A கீழே இம்பார்ட்டன்டா வந்து என்ன அப்படின்னா அந்த விக்டிம் வந்து ரைட்ஸ் இருக்கு, விக்டிமோட ரைட்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இது வந்து சாப்டர் நம்பர் 4A. இது 2016 வந்து வந்துச்சு. இதுல அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட ஐடென்டிஃபையை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், விட்னஸஸோட ஐடென்டிஃபை வந்து இது பண்ணணும். அதே மாதிரி விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் தனியா இருக்குது, அதுல இந்த விட்னஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும். தென் பின்னாடி ரூல்ல பாத்தீங்க அப்படின்னா ரூல் நம்பர் 9, 11 இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய விட்னஸஸ்க்கு வந்து பயணப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். பயணப்படி, அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பாடு, அவங்களோட பராமரிப்பு செலவுகள் இது மாதிரி எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி எஸ் மேடம். அதே மாதிரி விட்னஸஸ் வந்து எப்படி வந்து அவங்களை ட்ரீட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து ஷால் பி ட்ரீட்டட் வித் ஃபேர்னஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. ஏன்னா நீங்க நிறைய இடத்துல கேஸ் கொடுக்க போகும்போது தான் பாத்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க அவங்க விக்டிமை வந்து. அந்த விக்டிமை வந்து அவங்க ரைட்ஸை பாதுகாக்கக்கூடியதும் வந்து அந்த போலீஸோட கடமையா இருக்கு. தென் இந்த விக்டிம் வந்து வெறும் இவங்கள்ட்ட மட்டும் இல்ல, யாரெல்லாம் வந்து ஒரு என்ஜிஓ இருக்கிறாங்க அந்த என்ஜிஓட்டையும் நேரா போயிட்டு இவங்களுக்கான உதவிகளை கேட்கறதுக்கான ரைட்ஸுமே வந்து இவங்களுக்கு இருக்கு. அது வந்து செக்ஷன் 15A செக்ஷன் 12, சப்செக்ஷன் 12, செக்ஷன் 15A சப்செக்ஷன் 12. தென் இல்ல மொத்தமா சேர்ந்து ஒரு குற்றம் பண்றாங்க அப்படின்னா இதை நீங்க 15A மட்டும் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷனு. ஆனா இப்ப டைம் இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் ரஷ்அப் பண்ற மாதிரி இருக்கு. தென் யார் வந்து அந்த குற்றத்தை பண்ணாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு கலெக்டிவ் ஃபைன் வந்து போட்டு வந்து வாங்கிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட். தென் இதுல வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து செக்ஷன் 17 வந்து பவர் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்றேன், அப்புறம் இன்னொரு டைம் கூட நம்ம கண்டினியூஷன் போட்டுக்கலாம். இதுல வந்து செக்ஷன் 18 வந்து கிளியரா வந்து ஏபி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த செக்ஷனோட 18 வந்து ஏபி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளியரா அந்த ஆக்ட்லயே வந்து சொல்லிட்டாங்க. இதுல பிருத்திவிராஜ் சவுகான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பிருத்திவிராஜ் சவுகான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஏஏஆர் 2020 SC பேஜ் நம்பர் 1036. பிருத்திவிராஜ் சவுகான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஏஏஆர் 2020 SC பேஜ் நம்பர் 1036. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2020 1 MLJ பேஜ் நம்பர் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 378. இதுல வந்து பிரைமா பேசி கேஸ் மேட்ரிட் ஆகல. நீங்க கேஸை படிச்சு பாக்குறீங்க, படிச்சு பார்க்கும் போது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வரல, மேட்ரிட் ஆகல, பிரைமா பேசி கேஸே மேட்ரிட் ஆகலாம், தாராளமா ஏபி வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த டோரை ஓபன் பண்ண ஜட்மெண்ட் பிருத்திவிராஜ் சவுகான் ஜட்மெண்ட். அதுக்கு முன்னாடி டாக்டர் சுபாஷ் சவுகான் கேஸ்லயும் இப்போ சொல்லிட்டாங்க, பட் அது கிளியரா டிக்ளேர் பண்ண ஜட்மெண்ட் வந்து பிருத்திவிராஜ் சவுகான் கேஸ். இப்ப அதை பேஸ் பண்ணி ரீசெண்டா வந்த ஜட்மெண்ட் கிரண் வெர்சஸ் ராஜ்குமார் ஜிராஜ் ஜெயின், கிரண் வெர்சஸ் ராஜ்குமார், கிரண் வெர்சஸ் ராஜ்குமார் ஜிராஜ் ஜெயின் அண்ட் அனதர், 2025 லைவ் லா SC பேஜ் நம்பர் 869, பேஜ் நம்பர் 869. சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து கண்டினியூஷன்ல வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அப்புறம் இந்த செக்ஷன்ஸ்ல விட்டு போனதை நான் வந்து எடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எழுதிட்டியா? இந்த இதுல இந்த யுவராஜ் கேஸ் சைட்டேஷன்ஸ் வந்து யுவராஜ் வெர்சஸ் ஸ்டேட் 2023 SEC ஆன்லைன் மெட்ராஸ் பேஜ் நம்பர் 362. இது நியூட்ரல் சைட்டேஷன் வந்து 2023 MSC பேஜ் நம்பர் 2420.
2020 2023 மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்எஸ்சி பேஜ் நம்பர் 2420. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிரவீன்குமார் சார்னு சொல்லி அப்பப்போ சைட்டேஷன் சொல்லும்போது நோட் பண்ணி போட்டாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Thank you so much. ஓகே, கிளாஸஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்க நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க அப்பயும் அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படிலாம் சொல்லணும்னு கூட சொல்லுங்க, நம்ம அதை மாத்திக்கலாம். நான் கிளாஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கீப் இட்ண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. விட மார்னிங் கிளாஸ் இருக்காதுங்களா? சார் மண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும் சார். ஓகே ஓகே.